சாயிராம். வலியில் பெரிய வலி என்ன தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒண்ணுமே செய்யாதது போல நடித்து கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமான நினைவுதான் வலியிலும் மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் உன் அருகில் இருக்கும் போலி உறவுகளை நான் அடையாளம் காட்டிவிட்டேன். இனியும் தாமதிக்காமல் உன் வாழ்வை சுதாரிப்பாக வைத்துக்கொள், காப்பாற்றிக்கொள் உன்னையே. உண்மையில்லாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது. எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாமல் இரு. அடிகளை விட அது தரும் வலிகள், வார்த்தை தரும் வலிகள் மிக மிக அதிகமாகவே வலிக்க செய்யும். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது. இதை மனதில் தெளிவாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை பேச பழகு. எவ்வளவுதான் நீ ஒருவர் மீது அன்பாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நீ யாரோதான் அனைவருக்குமே. இதை புரிந்து கொண்டாலே போதும். உனக்கான உறவு யார், உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் உறவு யார் என்பதை மிக சீக்கிரமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எந்த உறவு உன்னை அவமானப்படுத்துகிறதோ, கேவலப்படுத்துகிறதோ, இழிவாக பேசியதோ, மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ, அந்த உறவு உன்னிடம் இருக்க தகுதியே இல்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள். சிலருக்கு வேஷம் போடும் புதிய புதிய உறவுகள் பல தேடி வருவதால்தான் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகிறது. வேஷம் போடும் புதிய உறவுகளை அப்படியே நம்பிவிடாதே. ஏனென்றால் பாசமான பழைய உறவுகள்தான் எப்பொழுதுமே நிரந்தரமாகவே இருக்கும். இதுதான் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன். இனியும் சுதாரித்து கொள்ளாமல் அப்படியே இருந்துவிட்டால் இழப்பு உனக்குத்தான் என் பிள்ளையே. தைரியமாக முடிவு எடு. அந்த முடிவு உன் வாழ்வில் உள்ள சிக்கல்களையெல்லாம் தீர்க்கும் ஒரு முடிவாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள். போலி உறவுகளை வசதி வாய்ப்போடு வாழும் வரை நீ பார்க்கலாம். உண்மையான உறவைதான் நீ அவமானப்பட்டு வேதனைப்படும் பொழுது மிக அருகில் காணலாம். எனவே உண்மையான உறவு எது, போலியான உறவு எது என்பதை பிரித்து பார்த்து ஆராய பழகிவிட்டாலே போதும். உன் வாழ்வில் கஷ்டம் என்ற வார்த்தை நுழையக்கூட வாய்ப்பே இருக்காது. யார் உன்னை சுற்றி உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த அளவிற்கு உன்னை சுற்றி போலியானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். சுதாரிப்பாக இரு, பொறுமையாக இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை யோசித்து கொண்டே இரு. எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து உன்னுடைய பயணத்தில் பாதையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாமல் இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. சுதாரிப்பாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில்
மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான், அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான், மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது, விவேகம் இல்லாமல் பக்தி வராது, பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படவே ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால்
நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேதவாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்லும் என் பிள்ளைக்கு என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லப் போகிறேன். தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே. ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கு தன் மகனிடம், உன்னை வீரனாக்குவதற்காக நான் ஒரு சவால் விடுக்கிறேன். உன்னை வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் மகனே. இன்று இரவு முழுவதும் இந்த காட்டுப்பகுதியில் பொழுதை கழிக்க வேண்டும் நீ. அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய கண்களும் கட்டப்பட்டுவிடும். ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் கண்கள் கட்டியிருந்தாலும் இந்த காட்டில் நீ தனியாக இருட்டில் இருந்தாலும் பயப்படக்கூடாது. வீட்டிற்கு திரும்பி ஓடி வரவும் கூடாது. இதுவே உனக்கான சவால். நான் உனக்கு கொடுத்திருக்கும் சவால். இதை ஏற்றுக்கொண்டு வெற்றியடைவாயா என் மகனே என்று அந்த தந்தை தன் மகனிடம் கேட்டாராம். சிறுவனும் தன் தந்தை எனக்கு எது செய்தாலும் நல்லதற்காக மட்டுமே செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு தன் தந்தை என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என்று அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறான். தன் தந்தையிடம் அதை பற்றி சந்தோஷமாகவே சொல்கிறான். தந்தையே, நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காட்டில் இரவு முழுவதும் தனியாக இருக்கிறேன். கண்களை கட்டிக்கொண்டு பயப்பட மாட்டேன். நம் வீட்டுக்கு திரும்பவும் ஓடியும் வந்துவிட மாட்டேன் என்று தைரியமாக தன் தந்தையிடம் சொல்கிறான் அந்த மகன். அவருடைய தந்தையும் தன்னுடைய மகனின் கண்களை கட்டி விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு அவர் சென்று விடுகிறார். கொஞ்சம் நேரம் அந்த சிறுவன் அந்த காட்டில் தனியாக நின்றிருந்தான். தன்னுடைய தந்தையின் காலடி சத்தம் வெகு தொலைவில் கேட்க கேட்க அவனுக்கு பயம் வந்துவிட்டது. பயம் மட்டும் சூழ்ந்து வந்துவிட்டது அவனை நோக்கி. காட்டில் பலவிதமான மிருகங்களின் சத்தத்தை கேட்டு மேலும் பயந்தான் அந்த சிறுவன். காட்டு விலங்குகளிடம் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்ற அச்சம் அவன் மனதை வந்து தொற்றிக்கொண்டது. கண்களை திறந்து பார்த்து விடலாமா? மிருகம் ஏதாவது வருகிறதா? அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாமா என்று எண்ணம் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பலவிதமாக அவன் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது. மழையும் பெய்யத் தொடங்கியது. அதிகமாக மழையில் நனைந்தான் அந்த சிறுவன். குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகவும்
சோதனைக்கு ஆளாக்கப்பட்டான் அந்த சின்ன சிறிய சிறுவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மேலும் பயம் வந்துவிட்டது. என்னால் தாங்கவே முடியவில்லை. என் தந்தை இப்படி தனியாக என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே. என்னை காப்பாற்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? என்னை காப்பாற்ற வாருங்களேன் என்று அழுது கொண்டே கூவி கூவி அழைக்கத் துவங்கினான் அந்த சிறுவன். அழுது அழுது அவனுடைய பலமெல்லாம் குன்றிவிட்டது. சிறிது நேரத்தில் அவன் மனதிற்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. ஒரு பிரகாசம் தோன்றியது. என்னதான் ஆகிவிடும்? நாம் தனியாக நிற்கும் பொழுது என்னதான் ஆகும் என்று நாம் பார்த்து விடலாம் என்று தைரியத்தோடு மனதை தேற்றிக்கொண்டு அழுகையையும் தானாக துடைத்து கொண்டு நின்றான் மிக நம்பிக்கையோடு. அவனுக்கு தன்னுடைய புத்தியையும் மனதையும் ஏதாவது ஒன்றில் செலுத்திவிட்டால் இந்த பயம் எல்லாம் பறந்தோடிவிடும் என்ற ஒரு புதுவித நம்பிக்கை அவன் மனதில் பிறந்தது. எனவே அவன் சுற்றி இருக்கும் மிருகங்களின் ஓசைகளையும் வேறு விதமான சத்தங்களையும் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தான் அந்த சிறுவன். குயில், கிளி என்று இனிமையான ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. சிங்கம், கரடி என்று பயப்படும்படியாக ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. இப்படியே கேட்டு கேட்டு அயர்ந்து தூங்கியே விட்டான் அந்த சிறுவன். பின் காலையில் சூரிய உதயம் உதித்தது. சூரியனின் சுட்டெரிக்கும் வெயில் அவனை துளைத்தது. வெயில் என்ன சுடுகிறது என்று நினைத்து கொண்டு அவனுடைய கண்கள் கட்டியிருந்த அந்த முடிச்சை, அந்த துணியை அவிழ்த்துவிட்டு கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு அவன் கண்களை நன்று திறந்து பார்த்தான். அங்கு அவனுக்கு முன்பாக அவன் தந்தை நின்று கொண்டிருந்தார். அப்பா என்று ஓடிப்போய் அவரை கட்டிக்கொண்டு, எப்பொழுது வந்தீர்கள் அப்பா? நான் தூங்கியே விட்டேன் வெகு நேரமாக என்று அவரிடம் ஓடிப்போய் கட்டிக்கொண்டான் அந்த சிறுவன். அதற்கு தந்தை சிரித்துக்கொண்டே, மகனே, நான் எப்பொழுது உன்னை விட்டு சென்றேன் திரும்பி வருவதற்கு என்று மகிழ்ச்சியோடு கூறினாராம். உடனே அந்த சிறுவன் ஆச்சரியத்துடன், அப்பா, நீங்கள் போகவே இல்லையா? என்னோடு தான் இருந்தீர்களா? பின் நான் பயத்தால் அலறிய போது ஏன் என்னை வந்து தாங்கி பிடிக்கவில்லை? நான் கூச்சலிட்ட போது ஏன் நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை அப்பா என்று ஆர்வமோடு தன் தகப்பனை பார்த்து கேட்டானாம் அந்த சிறுவன். அதற்கு தந்தை, குழந்தையே, உனக்கு மனோதைரியமும் திறமையும் வளர வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் நான் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன பயம் உனக்கு வந்தாலும், எந்த சோதனை உனக்கு நிகழ்ந்த போதும் நான் அமைதியாகவே இருந்தேன் என்று கூறினாராம். பயமாக இருக்கும் பொழுதுதான் துணிச்சல் ஒருவனுக்கு பிறக்கும். மனோதைரியம் உனக்கு பிறந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டாயா என்று தன் பிள்ளையிடம் கேட்டாராம் அந்த தகப்பன். அதே போலத்தான் என் குழந்தையே, நான் கண்டெடுத்த என் பொக்கிஷமே, நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இருப்பது போல் உனக்கு தோன்றும், அது எல்லாம் மாயை. நான் உன் அருகிலேதான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நம்பிக்கையை பயிற்றுவிப்பதற்காக, மனோதைரியத்தை கொடுப்பதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்று நீ புரிந்து கொள்வதற்காக நான் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறேன், உன்னை காப்பாற்றாமல். நீ கஷ்டப்படும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம் உடனே வந்து உனக்கு நல்லதை செய்துவிட்டால் பின் உன் வாழ்க்கையை நீ எப்படி ஜெயிப்பாய்? அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று அலட்சியமாக அல்லவா இருந்து விடுவாய்? அதனால்தான் சிறிது கால தாமதப்படுத்தி நான் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் குழந்தையே. இப்பொழுது புரிகிறதா? தனிமையில் வாடுகிறோமே என்று வருந்தாதே என் பிள்ளையே. வாழ்க்கை வெறுத்து விட்டது என்று மீண்டும் ஒரு முறை சொல்லாதே. இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே.
அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்து கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன் மீது எதுவுமே வரவே வராது.